ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் அப்சல். இதுதான் என்னோடய புது யூடியூப் சேனல். ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃப்டியாக இருங்க. அண்ட் இந்த சேனல் எதுக்குன்னா, இந்த பைக் ரிவ்யூஸ், கார் ரிவ்யூஸ், வீலாக்ஸ் அது மாதிரிலாம் போடலான்னு இருக்கேன். உங்களை நம்பி தான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ காய்ஸ், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற பைக் வந்து எல்லாம் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. யா, தட் இஸ் டியூக் 200 சிசிக்கே கிங்குன்னு சொல்லலாம். அண்ட் இதுதான் அந்த பைக், ஒயிட் கலர் வித் ஆரேஞ்ச். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். guys, இதுதான் நம்ம KTM டியூக் 200 BS4 2019 மாடல். இதோட பவர் வந்து 199.5 cc கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஜினை பற்றி நம்ம சொல்லணும்னா, லிக்யூட் கூலண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வித் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இதோட மேக்ஸிமம் பவர் டாக் அவுட்புட் 25 bhp அட் 10,000 rpmல கிடைக்கும். இது ரொம்பவே அதிகமானது. பீக் டார்க் வந்து அவுட்புட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 19.20 mm அட் 8,000 rpmல கிடைக்கும். அண்ட் இதோட கியர் டைப் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீடு பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். டியூக் ஒரு ராக்கெட்டுன்னு சொல்லிட்டு, இது ஒரு குட்டி ராக்கெட் ஆக்சுவலி. அண்ட் இதோட ஸ்ப்ரிண்ட்டோட பவர் வந்து 0 to 60 km/4 செகண்டில் உங்களுக்கு கிராஸ் ஆகும். அண்ட் இதோட டாப் ஸ்பீடு வந்து 135ல் வந்து லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலேயும் போகும்னு நான் நினைக்கிறேன், அது ஓட்டுறவங்களுக்கு பொறுத்து இருக்குது. இதோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது 35 km/லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து அடித்து ஓட்டினா வந்து ஒரு 20 கூட தரது கஷ்டம்தான். நீங்கள் எக்கனாமிக் லெவலில் ஓட்டணும். நீங்கள் எக்கனாமிக் லெவலில் வண்டி ஓட்டின்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 33 வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இதில் வந்து 2 சைடும் மோனோ ஷாக் சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரெண்டுமே வந்துடும். ஸோ உங்களுக்கு மேடு பள்ளத்தில் வந்து ஈஸியாக வண்டி ஓட்டின்னு போயிடலாம். அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 வாட்ஸில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் பேட்டரி. இதோட ஹெட்லைன்ஸ் வந்து ஹாலஜன் ஹெட்லைன்ஸ் தான். ஐபீம்லாம் நல்லா நைட் டைமில் நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு. டியூக்கோட டேங்க் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 10.2 லிட்டர்ஸ் பெட்ரோல் கெப்பாசிட்டியோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 inches டயர் கொடுத்துருக்காங்க வித் அலாய் வீல். டியூப்லெஸ் தான் இது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டியூப்லெஸ் தான். அண்டு டியூக்கோட பிரேக் பற்றி நம்ம சொல்லணும்னா, நல்ல குவாலிட்டியான பிரேக் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்க் டைப் வந்து 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க பேக்கில். அண்டு ஃப்ரண்ட் டிஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 230 mm டிஸ்க்கு கிடைக்கும். அப்புறம் 4 piston ரேடியல் ஃபிக்ஸ்டு கெப்பாசிட்டியோடு உங்களுக்கு கிடைக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 155 mm கொடுத்துருக்காங்க. நல்லாவே இது தாக்கு பிடிக்கும். ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றி இறக்கலாம். ஆனால் என்னென்னா ட்ரிபிள்ஸ் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ட்ரிபிள்ஸ் போனீங்கன்னா கன்ஃபார்மாக கீழே இடிக்கும். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, தாராளமாக ஓட்டின்னு போகலாம் நீங்கள் ரோட்லலாம். டியூக்கோட ஓவரால் ஹைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1109 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஓவராலோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2072 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1,62,000 கிட்ட வந்துடுது ஆன் ரோட் ப்ரைஸு. நீங்கள் தாராளமாக அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒர்த்தான வண்டி தான் இது. காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஒரு பேசிக் ரிவ்யூ வீடியோ தான். இதே மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் என் சேனலில் நான் அடுத்தடுத்து போட்டுனே இருப்பேன். ஸோ நீங்கள் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சேனலை. முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே காய்ஸ், பாய்.